பல மாவட்டங்கள் இதில் பிரதிநிதித்துவமாக இருக்கிறத பார்க்கின்றோம். சென்னையில் 7 அமைச்சர்கள், முதலமைச்சர் விஜய், என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வெங்கடரமணன், மரிய வில்சன், வேளச்சேரி குமார் உள்ளிட்ட 7 அமைச்சர்கள். செங்கல்பட்டு ஒருவர், தாம்பரம் சரத்குமார், காஞ்சிபுரம் 2, ஸ்ரீபெரும்புத்தூர் தென்னரசு, காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார், ராணிப்பேட்டை 1 அரக்கோணத்தை சேர்ந்த காந்திராஜ், சேலத்துக்கு 1 சேலம் தெற்கு பார்த்திபன், நாமக்கலுக்கு 3 பிரதிநிதித்துவம் திருச்செங்கோடு அருண்ராஜ், குமாரபாளையம் விஜயலட்சுமி, ராசிபுரம் லோகேஷ தனபால், கோயம்புத்தூருக்கு 2 கோவை வடக்கு சம்பத்குமார், கிணத்துக்கடவு விக்னேஷ், விருதுநகர் 2 சிவகாசி கீர்த்தனா, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி, மதுரை 2 திருப்பரங்குன்ற நிர்மல்குமார், மேலூர் விஸ்வநாதன், புதுக்கோட்டை 1 அறந்தாங்கி பர்வேஸ், தஞ்சாவூர் 1 கும்பகோணம் வினோத், ராமநாதபுரம் 1 திருவாடானை ராஜீவ், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 2 பிரதிநிதித்துவம் தூத்துக்குடி தொகுதி ஸ்ரீநாத், ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா, கன்னியாகுமரி 1 கிள்ளியூர் ராஜேஷ்குமார். காரணம் அங்கே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறத பார்க்கின்றோம். திருச்சிக்கு 1 ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், அவினாசி திருப்பூர் மாவட்டத்தில் 1, சிவகங்கை 1 காரைக்குடி பிரபு, ஈரோடுக்கு 2 பிரதிநிதித்துவம் கோபி செங்கோட்டையன், ஈரோடு கிழக்கு பாலாஜி அப்படின்னு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் சில மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்கின்றோம். ஒரு வரலாற்று நிகழ்வு நம் கண்முன்னே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுநர் மாளிகையிலேருந்து இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் என்னென்ன இலாக்காக்கள் அப்படிங்கிற அறிவிப்பும் எந்நேரமும் நம்ம எதிர்நோக்கலாம். இன்னும் விடை தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று தான், விசிகாவும் IOMலும் எப்படி இடம்பெற போகுது அப்படின்னு. திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் சொல்வது போல 35 பேர் வரைக்கும் இந்த 15% கணக்குன்னு பார்த்தா பொங்குகொள்ளலாம் அப்படிங்கும்போது அவர்கள் இருவரும் ஒரு விரிவாக்கத்தில் இணையத்துக்கான சூழலும் வாய்ப்பும் இருக்கிறது இல்லையா திரு ஹிதாயத்துல்லா? பட் ஆனால் இன்றைக்கே இணைஞ்சிருக்கலாம்ல, டு அவாய்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். இது வந்து எப்படியும் அமைச்சரவை விரிவாக போகுதுன்னு தெரியும். ஸோ அவங்க ஏன் ஒவ்வொரு முறையும் தாமதம் செய்கிறாங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல, பெரிய விஷயம் இல்லை தான். நினைக்கும் போது அது மாற்றங்கள் வரலாம், 2 நாள் கழித்து கூட அமைச்சரவையில் சேரலாம். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இப்போதைக்கு நடந்திருக்க வரையும் ஒரு அமைச்சரவை இது வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க, நீங்களே சொன்ன மாதிரி பெண்களும் அதிகமாக இருக்காங்க, அதே மாதிரி சமூக நீதிங்கிற அடிப்படையில் வந்து பட்டியலினத்தவர்களும் அதிகமாக இருக்காங்க. இதை நம்ம வந்து பாராட்டுக்குரிய ஒன்று. பெரும்பாலான மாவட்டங்கள் வந்து இதில் வந்துட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அதிகமான பேர் சென்னையில் இருக்கவங்க, அவங்க பல பேர் சொந்த ஊர்கள் பல ஊர்களில் இருக்கிறவங்க. அதனால் ஓரளவுக்கு இந்த அமைச்சரவையில் வந்து ஒரு இது கிடைச்சிருக்கு. இதில்